மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் தன்னார் தமிழ் தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணே பெரும் துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறையில் இணைந்து மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறை நடத்துகின்ற திருமுறை திருமறை பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய இன்றைய நிறைவு விழாவின் தலைவராக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மோகன்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இங்கே அனைவரையும் ஒருங்கிணைத்து முதன்மை ஆய்வுரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் சீதாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். பேராசிரியர்கள் ராஜேந்திரன் அவர்கள், பேராசிரியர் சில்லாடி அவர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் அன்பிற்கினிய பத்மாவதி அவர்கள், நம்முடைய நூலகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நூலகர் அவர்களுக்கும், நம்முடைய மாணவ செல்வங்கள், எங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல மாலை பொழுதில் வணக்கத்தை தெரிவிப்பதில் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக நான் மகிழ்கிறேன். இந்த கருத்தரங்கத்தினுடைய நிறைவு விழாவை நம்முடைய மலாயா பல்கலைக்கழகத்தில் நடத்தினால் நன்றாக இருக்கும். ஒரே ஒரு காரணம், இந்த பல்கலைக்கழகத்தில் தான் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. எனவே இந்த கருத்தரங்கத்தினுடைய முதல் கருத்தரங்கம் இந்த பல்கலைக்கழகத்தில் நிறைவடைவது ஒரு சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த அறக்கட்டளை ஆனது தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் கருத்தரங்கமாக இந்த ஆண்டுதான் நாங்கள் தொடங்கி இருக்கோம். எனவே தொடக்க விழா அங்கும் நிறைவு விழா இங்குமாக நாம் தொடங்கி அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த கருத்தரங்கம் தமிழ் பல்கலைக்கழகத்திலும் மற்ற பிற நாடுகளிலும் அதனுடைய நிறைவு விழாவை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலில் நாங்கள் தேர்ந்தெடுத்தது நம் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய மலாயா பல்கலைக்கழகம். எனவே எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய தாயினுடைய தந்தையார் இந்த பல்கலைக்கழகத்தில் சில காலம் பேராசிரியராக விளங்கியவர்கள். அதே போல் அவருடைய ஆய்வு மாணவராக விளங்கிய சோனா கந்தசாமி அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே அந்த தொடர்பு தான் என்னவோ இங்கு எங்களை கொண்டு வந்து உங்களோடு இந்த கலந்துரையாடல் நிறைவு விழாவில் எங்களை இணைத்து இருக்கிறது. எனவே அனைத்திற்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு கூடிய நன்றியை சொல்லி, சிறப்புரை என்று குறித்திருக்கிறார்கள். இந்த மூன்றினுடைய இணைவு எப்படி என்று இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த அறக்கட்டளையை தொடங்கி கருத்தரங்கத்தை தொடங்கியிலிருந்து ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி திருமுறையையும் திருமறையையும் இணைத்து பார்க்க முடியும் என்பதுதான் பெருங்கேள்வியாக இருந்தது. இந்த கேள்வி நமக்கு இந்த அறக்கட்டளையை நிறுவிய முனைவர் ஜூலியன் ஆண்டனி அவர்களிடத்தில் நாம் விளக்கமாக கேட்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் அவர் ஒரு நூல் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு திருவாசகம், சைவ சித்தாந்தம், விவிலியத்தினுடைய தத்துவ கோட்பாடுகள் தான் அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதை ஒரு சிறு நூலாக அவர் வழங்கி இருக்கிறார். அதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது தத்துவம் என்பது திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார், சாலையில் செல்பவர்களுக்கு தான் பள்ளம் மேடு தெரியும், விமானத்தில் பறப்பவர்களுக்கு அது தெரியாது. எனவே ஞானிகள், மெய்யியலாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் சாலையில் நடப்பவர்கள் அல்ல, விமானத்தில் பறப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். ஏன்னா இந்த வேறுபாடுகளால் தான் நாம் சைவ இலக்கியம், இது வைணவ இலக்கியம், இது சமண இலக்கியம், இது பௌத்த இலக்கியம் என்று பார்க்கிறோம். இது அனைத்தும் தமிழ் இலக்கியம் என்று பார்க்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் எந்த இலக்கியத்தையும் எதனோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட ஒரு சமயத்திற்குள்ளாகவோ ஒரு மெய்யியலுக்குள்ளாகவோ தங்களுடைய ஆய்வு பரப்பை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய மைய பொருள்.
எனவே திருமுறை திருமறை என்று நாம் பார்க்கும் பொழுது சைவ சித்தாந்தம் இங்கே அற்புதமாக நம்முடைய பேராசிரியர் சில்லாழி அவர்கள் பெரிய புராணத்தினுடைய அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம், இது புராணம் என்ற தலைப்பில் இருந்தால் கூட அது வரலாற்று பதிவு என்பதை குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வினை கொள்கை என்பது கடவுளை மறுக்கும் சமயங்களுக்கு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை. பெரிய புராணமும் அப்படித்தான் தொடங்குகிறது. சுந்தரராக இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட வினையினுடைய பதிவுதான் அவர் ஆரூரராக இங்கே அவதரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. அதனாலதான் அவர் ரொம்ப கவனமா சுந்தரர் என்ற பெயரையே அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் சுந்தரர் என்ற பெயரை அவர் ஒரு பாடலில் கூட 1000 சொச்சம் பாட்டு அவருக்கு கிடைச்சிருக்கு, 100 பதிகம், ஒரு பதிகத்தில் கூட சுந்தரர்னு பயன்படுத்தல. ஏன்னா அதுதான் வினைக்கே காரணமாச்சு. ஏன் நான் வினையை சொல்லுகிறேன் என்றால், மணிவாசகருடைய திருவாசகத்துல திரும்ப திரும்ப ஒரு விலங்கு வந்துகிட்டே இருக்கும். என்ன விலங்கு? நாய். அப்ப நாயை நாயினும் கடையேன், நாய் சிவிகை ஏற்றுவித்த, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது நாய் அவ்வளவு இழிவான விலங்க, இறைவனுடைய படைப்பல்லவாதும், அதை போய் இழிவா மணிவாசகர் சொல்லுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொண்டார். ஏன் அந்த விலங்கு அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னு புரியும். எந்த விலங்குக்கும் அதனுடைய பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. சைவ சித்தாந்தம் அதை ஏத்துக்கல. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் பன்றி பெண் பன்றி வந்ததை திருநாவுக்கரசர் அம்மையப்பர்னு பாடுறார். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறி. அப்ப ஒரு யானையை சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது மதிக்கத்தக்க விலங்கா நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு பன்றியை அம்மையப்பரா பார்க்கிறது. இன்னொன்னு திருவிளையாடல் புராணத்துல பன்றிக்கு முறை கொடுத்த படம். ஒரு தாய் பன்றியா இறைவனை போய் தாயுமானவராக மனுஷனுக்கு போல பன்றிக்கு பேரு. அப்ப பன்றியையே இழிவா பேசாத ஒரு சமயம் நாயை சொல்லுதுன்னா இது பிறப்பின் அடிப்படையில் இல்ல, குணத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நாய்க்கு மட்டும் விலங்குல ஒரு குணம் உண்டு, கக்குனதை திரும்ப சாப்பிடுற குணம். இதுதான் சைவ சித்தாந்தம். தப்புன்னு தெரியுது, அதனால நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரியுது, அதனாலதான் இந்த பிறவின்னு தெரிஞ்சு திருப்பி அதே தப்ப செய்யறோம் இல்லையா? இந்த குணத்துக்கு நாய் உண்டு. அப்ப இதை நம்பி ஆரூரர் என்று பிறந்துட்டோம். எதனால பிறந்தோம்? கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த வெறிகொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார்னு பார்த்ததுனால கிடைச்ச பிறவி. அப்ப அவர் சுந்தரரா இருக்கிறார். எனவே போன பிறவியினுடைய அந்த ஞாபகமே வந்துடக்கூடாதுன்னு அவர் ஆரூரராக பிறக்கிறார். எனவே இனி நாம் ஆய்வாளர்கள் சுந்தரர் என்ற சொல்லை பயன்படுத்துவதை விடுத்து அவருக்கே பிடிக்காத ஒரு சொல்லை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய அரசியல், மொழி அரசியல். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலர் நம்பி ஆரூரர் என்ற பெயரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், திருநாவுக்கரசர் என்ற பெயரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வாகீசர்னு வச்சுப்பாங்க, சுந்தரர்னு வச்சுப்பாங்க, ஆளாள சுந்தரர்னு வச்சுப்பாங்க. ஆனா நம்பி ஆரூரர் என்ற அந்த பெயரை வைத்துக் கொள்பவர்கள் வெகு சிலர். அது சமூக அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயம். இதை நம்ம கடந்து போக முடியாது. அப்படி அந்த நம்பியாரூர்ங்கிற பெயரை மெனக்கெட்டு சுந்தரமூர்த்தி என்று மாற்றி விட்டார்கள். இது சுந்தரர் சொல்லல. சரி சரி, சுந்தரர் தான் தன்னை சுந்தரர்னு சொல்லிக்கல. முதல் பாட்டுல தொடங்கி கடைசி பாட்டு வரையும் நம்பியாரூர்னு சொல்றார். ஆனா இறைவனுமே சுந்தராவான்னு சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ஏற்கனவே சுந்தரனா இருந்த பொழுதுதான் பிரிஞ்சு போனா, அவன் தமிழ் பாடி திரும்ப வருகிறான். வரும் பொழுது கூட அவர் சுந்தரன்னு கூப்பிட்டு சொல்லல. சுத்தி இருக்கிற முனிவர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு ஒளிமயமாக ஒருத்தர் வர்றாரு வெள்ளை யானையில, இதுவரையும் நம்ம கைலாயத்துல இருந்து யாரையும் போய் அழைச்சிட்டு வர்றதுக்கு வண்டி அனுப்பலையே, இவருக்கு மட்டும் நம்ம காடி அமைச்சிருக்கிறோமே அப்படின்னு கேட்கிறாங்க. மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என இங்கேருந்து போன சுந்தரன்னு சொல்லி இருக்கணும், சொல்லல. நம் தமர் ஊரன் என்றான் முடித்தான் மொழி உத்தமன். அப்ப இறைவனும் அந்த பேரை பயன்படுத்தல, ஊரன் என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்த. அப்ப எவ்வளவு தெளிவாக இருப்பாங்க. நாம் தான் இன்று சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சொல்லிட்டு சுந்தர தேவார் திருமணங்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தான் பதிப்பிக்கிறாங்க. இது ஒரு சின்ன கருத்து, ஐயாவுடைய
அந்த பெரிய புராணம் கேட்டோன்னே இதை சொல்லணுமேன்னு இது ஒன்று. அதே மாதிரி திருவாசகம் எப்படிப்பட்ட ஒரு நூல், ஜி.யு. போப் சொன்னது நமக்கு தெரியும். அதே போல பல அறிஞர்கள் திருவாசகத்தை பற்றி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த திருவாசகம் என்பது 51 பகுதிகள், 51 ஒலி தமிழில் உள்ளன. எழுத்துக்கள் நமக்கு 12 உயிர் எழுத்து, 18 மெய் எழுத்து, 216 உயிர்மெய் எழுத்து இது இருக்கட்டும். ஆனால் தமிழில் ஒலிகள் 51. இப்ப எடுத்துக்காட்டீங்கன்னா ஒரே எழுத்து வார்த்தைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அதான் தமிழுடைய இயல்பு. இப்ப நீங்க ஹிந்தி போன்ற தேவநாகரி எழுத்துக்கள்ல அந்தந்த ஒலிக்கு ஏற்ற ஒரு தனி எழுத்து இருக்கும். இப்ப க அப்படின்னு எடுத்துக்கிட்டா க க க க அப்படி 4 க வச்சிருப்போம் ஒலிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆனா தமிழ் என்ன பண்ணும், ஒரே க தான் இருக்கும், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி. கட்டை கே ஒலிப்பு ஒலியில வரும், காகம் ஹெச் ஒலிப்புல வரும், தங்கம் ஜி ஒலிப்புல வரும். ஒரே எழுத்து தன்னுடைய அடுத்த இணை எழுத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய ஒலிப்பை மாற்றும். இப்படி பார்த்தா 51 ஒலிப்பு உண்டு. அதனால்தான் நடராஜருடைய அந்த திருவாசி என்று சொல்லக்கூடியதுல 51 ஒளி ஜுவாலைகள் இருக்கும், பார்த்திருக்கலாம். கந்தர் அனுபூதி, தன் கந்தனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்த அருணகிரிநாதர் 51 பாடல்கள் பாடியிருப்பார். இது 51 என்கிற ஒரு எண்ணு. அப்ப திருவாசகத்தில் நமக்கு முழுமையாக கிடைத்த பகுதிகள் 51 பகுதிகள். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி அச்சோபதிகத்தில் நிறைவு செய்திருப்பார். இதுலயும் ஒரு சில நுணுக்கத்தை மட்டும் நான் சொல்லி இந்த மைய பொறுமையோடு நான் நிறைவு செய்து கொள்வேன். திருவாசக நமச்சிவாய வாழ்களை சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்துற ஒரு பெரிய தப்பு கல்லாய் மனிதராய். சிவபுராணத்துல கல்லாய் மனிதராய் அது மிக தவறான ஒரு சொல் உபயோகம். என்ன அப்படின்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவரம். அதுல கல்லா மனிதராய் ஈ கிடையாது. இந்த பரிணாம வளர்ச்சியில 7 பேர்த்து எழுதினவங்க புல்லாய் அப்படின்னு வருதா, அதுக்கு அடுத்தது கல்லாயின்னு போட்டாங்க. ஓலைச்சுவடியில கல்லா மனிதராய், அதாவது அறியாமை உடைய மனிதனாக. அறியாமை என்பது சைவ சித்தாந்தத்தில் இருள், அறியாமை என்பது சைவ சித்தாந்தத்தில் ஆணவம், அறியாமை என்பது சைவ சித்தாந்தத்தில் மறைப்பாற்றல். உயிரினுடைய அறிவை மறைக்கிறது, ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கலாமே. அப்ப கல்லா மனிதராய், அதுக்கப்புறம் வர அந்த பரிணாம வளர்ச்சி, இது ஒண்ணு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டியது நிறைவு பகுதிக்கு வந்துருக்கு. நடுவில் இருக்கிறதா நீங்க படிச்சுக்கலாம். அச்சோபதிகம் அதுல செம்மை நலம்னு ஒன்று குறிப்பிடுவார். அந்த செம்மை, இப்ப நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா செம்மையா இருக்கு அப்படின்னு என்னன்னு தெரியாது அவனுக்கு, ஆனா செம்மையா இருக்கு, செம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செம்மை நலம் என்றால் என்ன, ஒரு நுணுக்கம். இப்ப நம்ம தமிழ்ல 3 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று உண்மை, மற்றொன்று வாய்மை, மற்றொன்று மெய்மை. இது 3க்கும் பொருள் ஒன்றாகவே நம்ம பார்க்கிறோம், அப்படித்தானே? உண்மை, வாய்மை, மெய்மை, பொருள் ஒன்று தானே. நுணுக்கமான ஒன்று இருக்கிறது. நம்ம ஒருத்தரை வணங்குறோம், ஒருத்தரை வரவேற்கிறோம், சொல்லும் பொழுது மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன்னு சொல்ற வழக்கம் நம்மள்கிட்ட உண்டு. இதுதான் உள்ளத்தில் உண்மையாக இருப்பது பேரு உண்மை, சொல்லில் உண்மையாக இருக்கிறதுக்கு பேரு வாய்மை, உடம்பால் உண்மையாக இருக்கிறதுக்கு பேரு மெய்மை. எனவே இந்த உடலினுடைய மெய்மை என்பது நிறைவு, வாய்மை என்பது அதனுடைய இடைப்பகுதி. முதல்ல தூய்மை வேண்டது உண்மை. இதைத்தான் திருக்குறள் மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தருன்னு சொல்லுது. அப்ப மனசுல மாசு இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் வாய்மை வரும் பாருங்க, அதிகாரம். அதுக்கப்புறம் உடம்பை பத்தி பேசக்கூடிய அதிகாரங்கள் வரும். முதல்ல மன தூய்மை, மனத்தோடு வாய்மை, மொழியில் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. சரி, அப்ப உள்ளத்தில் உண்மையாக இருத்த, வாய்மை என்கின்ற வாக்கில் உண்மையாக இருத்தல், உடம்பு என்கின்ற மெய்யில் உண்மையாக இருத்தல், இந்த 3னுடைய தூய்மைக்கு பேர் செம்மைன்னு பேரு. செம்மை நலம் என்றால்
மூன்றினுடைய தூய்மை. இந்த மூன்றும் தூய்மையாக இருந்தால் அந்த நலம் செம்மை நலம், அதுதான் முக்தி நலம். இந்த மூன்றில் எது குறைபாடு இருந்தாலும் நம்ம எளிமையா பார்க்கலாம். ஒருத்தர் வந்து வாங்க 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 அப்படின்னு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாங்க 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 அப்படின்னு வாய் வரவேற்கும், கை கும்பிடும். இந்த சீரியல் போற நேரத்தில் வந்திருக்கலாம் பாருன்னு மனசு நினைக்கும். அப்ப உள்ளத்துல உண்மை இல்லை, வாக்குல இருக்கு, கை காட்டுது. சில பேர் கிராமத்துல பார்த்திருக்கலாம், வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல, வாங்கன்னு ஒரு வாயால கூப்பிடுது, உள்ள அவங்களுடைய வரகையை நினைச்சு மகிழுது, கை வணங்குது. இப்ப பின்னாடி கை கட்டி வாங்க வாங்க அப்படின்னா அவன் பத்தி எவ்வளவு திமுறா பத்திய கையை பின்னாடி குரங்கை கட்டிட்டு அவங்க கூப்பிடுறான். அப்ப ஒரு சாதாரண வரவேற்பிற்கு கூட சைவ சித்தாந்தம் என்பது அறிஞர்கள் மத்தியில் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வாழ்க்கையில் என்னுடைய கட்டுரையே அதுதான். சைவ சித்தாந்த வாழ்வி, அன்றாட வாழ்வி. சக்தி இல்லைன்னு செவனேன்னு வேண்டாம் அப்படின்னா, சக்தி இல்லைன்னா செவனேன்னு ஏன்டா இப்படி அவரை போய் இப்படி பேசிவிட்ட, ஆணவம் கண்ணை மறைஞ்சிருச்சுமா. இந்த கண்ணு இல்லை, ஒரு சாதாரண பாமரன்ட்ட சைவ சித்தாந்தம் இருக்கிறது. ஆணவம் அவனுடைய அறிவு கண்ணை மறைத்து விட்டது. சர்வ சாதாரணமா சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சைவ சித்தாந்தம் என்பது திருவாசகத்தின் வழி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெற்றுமை பெற்றுகிறது. நீங்க திரும்ப 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 சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாவே அது பதி பசு பாசம், பதியினை போல் பசுபாசம் அனாதி, திருமந்திரத்தை வச்சு பேசலாம், திருமுறைகளை வைத்து பேசலாம், எல்லாத்தையும் வச்சு பேசலாம், பெரிய புராணம். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு எப்படி பேசுறது? நான் எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது எளிமையா அந்த செல்பேசி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள சைவ சித்தாந்தம் வச்சு நம்ம பேச முடியும். செல்பேசிக்குள்ள, செல்பேசி என்கின்ற உபகரணம் உடல், அதுல இருக்கிற சிம் கார்டு உயிர். சிம் கார்டுல தான் பதிவுகள் இருக்கும், அதுதான் வேலிடிட்டி பீரியட். அந்த வேலிடிட்டி பீரியடுங்கிறது தான் உயிருக்கான உடம்போடு இருக்கிற ஆயுட்காலம். அப்ப நாம செய்த எஸ்எம்எஸ் எல்லாம் எதுல வருது? அந்த சிம் வழியா தான் நமக்கு வருது இந்த உடம்புக்கு. அப்ப எஸ்எம்எஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நீங்க போனை அணைத்து வைத்திருந்தாலும் எப்ப நீங்கள் அதை ஆன் செய்கிறீர்களோ அப்பொழுது அந்த குறுஞ்செய்திகள் வந்துவிடும். அப்படித்தானே? தப்பிக்கவே முடியாது. அந்த குறுஞ்செய்திகள் என்பதுதான் வினை. வினை உயிரை கண்டிப்பாக வந்து அடைந்து விடும். இது எப்படி எளிமையா நம்ம மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும் சைவ சித்தாந்த. இப்ப ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு, வினை இருக்கு, நம்ம பேசுகிற ஜிபி டேட்டா பாக்கி இருக்குது, வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதற்காக நம்ம திருப்பி ரீசார்ஜ் பண்றோம் பாருங்க, அதுதான் அடுத்த பிறவி. அந்த பழைய டேட்டா இருக்கு பாருங்க, அது இதோட சேரும் சஞ்சிதம். பழைய வினை புதிய வினையோடு சேர்ந்து நமக்கு கூடுதல் டேட்டாவை காட்டுது பாருங்க, அதுதான் நமக்கு புது வினை. அப்ப இதை நம்ம இந்த காலத்துக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்? பேசி கழிப்பது போல இந்த பிறவியில் வினையை வாழ்ந்து கழிக்க வேண்டும், அனுபவித்து கழிக்க வேண்டும். சரி, இப்ப நம்மகிட்ட நல்ல செல்பேசி இருக்கிறது, சிம் கார்டு இருக்கு, அதுல பணமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. முடியுமா? பேச முடியுமா? என்ன தேவை? செல்போன் சிக்னல் தேவை. அதுதான் திருவருள். வினையை இந்த ஆன்மா உடலோடு கூடி அனுபவிப்பதற்கு திருவருள் தேவை. சரி, திருவருள் தேவைன்னா, திருவருள் சிக்னல் தேவைன்னா செல்போன் டவர் வேணும். டவர் தான் திருக்கோயில்கள். கோவிலுடைய கோபுரத்துக்கு பேர் டவர்னு பேர் உண்டு ஆங்கிலத்தில். அப்ப திருக்கோயில் என்ற அந்த வழிபாட்டின் மூலமாக இந்த ஆன்மாக்கள் தாம் செய்த வினையை திருவருளின் துணை கொண்டு இந்த பிறவியில் கழிக்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒண்ணுமே 36 தத்துவம். 5 தத்துவம் சிவ தத்துவம், 7 தத்துவம் வித்யா தத்துவம், 24 தத்துவம் ஆன்ம தத்துவம். இப்படி சொல்லி 36 தத்துவத்தை நம்ம சொல்றதை விட 36 தத்துவம் நம்ம உடம்புல இருக்கிறது. ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். செயல் கருவிகள், அறிகருவிகள் ரெண்டா பிரிச்சுக்கணும். அந்த செயல் கருவிகளும் அறிகருவிகளும் இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அக செயல்பாட்டு கருவின்னு 4 கருவி வச்சிருக்கிறான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஒண்ணும் இல்லை, ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு பஃபே விருந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்த உடனே நமக்கு எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். இதான் மனம், பற்றுகின்ற தன்மை. ஒரு கடைக்கு போறோம், எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா, தீர்மானிக்கிறோம் நமக்கு என்ன தேவை, அதுதான் புத்தி. இது பிராக்ஷன் செகண்ட்ல நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. மனம் பற்றுகிறது, புத்தி
தீர்மானிக்கிறது சித்தம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல அதை வாங்க முடியுமா, நமக்கு இது தேவைதானா, இது செலவை நம்ம செய்யலாமான்னு நினைக்கிறோம் இல்லையா, சிந்திக்கிறோம் இல்லையா, அது பேர் சித்தம். அகங்காரம் முடிவெடுக்கிறது. கடன் வாங்கியாச்சும் வாங்கிடணும், இல்ல வேண்டாம். அப்ப வேணும்னு முடிவெடுக்கிறது அகங்காரம், வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் அகங்காரம். அவ்வளவுதான். 24 தத்துவம் முடிஞ்சு போகுது. கால தத்துவம், நியதி தத்துவம், நம்ம எல்லாமே நம்ம இன்னைக்கு சொல்லுகிற இந்த நிகழ்வு எந்த காலம், இந்த வினை எப்பொழுது அனுபவிக்கப்பட்டது, நியதி ஒவ்வொரு வினைக்கும் இன்னொருத்தர் வந்து அனுபவிக்க முடியாது. இது ரொம்ப சொல்லுவாங்க, அழுதாலும் பிள்ளை அவள்தான் சுமக்கணும். இதுதான் சைவ சித்தாந்தனுடைய பெரிய வினை கொள்கை. அந்த பிள்ளைய வந்து 5 மாசம் கழிச்சு அப்பாட்ட கொடுத்து நீ கொஞ்ச நாள் சுமந்துக்கன்னு சொல்ல முடியாது. அப்ப வினையை அந்த உயிர் தானாக அனுபவிக்க வேண்டும். அதுக்கு இறைவன் என்ன பண்றான்னா 3 துணை செய்யறான். வினையை கொடுத்து இறைவன் சும்மா இல்லை, அந்த உயிரோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். ஒன்றாய் வேறாய் விடலாம். தாய் கருப்பையில் இருக்கு பார்த்தீங்களா குழந்தை, அது ஒன்றாய் ஒரு சாப்பாடு உள்ள போகும், அதுக்குள்ள இருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும், இது ஒன்றாய். அடுத்து குழந்தை பிறக்குது பாருங்க, தாய் வேறு சேய் வேறு, வேறாய். குழந்தையை கூட்டிட்டு பள்ளிக்கு போறா, உடனாய். இப்படி இறைவன் என்ன பண்றான், உயிருக்கு உயிராக இருந்து இந்த வினையை அனுபவிக்கிறான், வேறாக இருந்து வினையை கொடுக்கிறான், உடனாக இருந்து இந்த வினையை அனுபவிப்பதற்கு துணை செய்கிறான். இப்படி இறைவன் வினையை கொடுத்துட்டு அவன் வந்து சுதந்திரமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. நாம் அழுகிறோம், நாம் கவலைப்படுகிறோம், நாம் துன்பப்படுகிறோம்னா நம்முள் இருக்கின்ற இறைவனும் துன்பப்படுகிறான், வருத்தப்படுகிறான், கவலைப்படுகிறான். இறைவன் வந்து ரொம்ப அழகா சொன்னார். இன்னொரு செய்தியோடு நான் அடுத்த திருமறையை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். நம்ம பேராசிரியர் அவர்கள் பெரியவனத்தில் சொல்லும் பொழுது, சத்தியம் செய்து கொடுத்தது கை, பிரிய மாட்டேன்னு சொன்னது வாய், சம்பந்தம் இல்லாம கண்ணை ஏன் சிவபெருமான் வாங்கினார். சைவத்தில் இது ஒரு பெரிய கேள்வி. நம்பியாதவருக்கு கண்ணு தானே போச்சு, சத்தியம் கொடுத்த கையை விளங்காம போயிருக்கலாம், வாயால சொன்னார் இல்லையா, அதுக்கு முன்னாடி பேச. ஆனால் கையும் வாயும் வேலை செய்யாம போன சிவபெருமானுக்கு ரொம்ப கவலை, பிரச்சனை ஆயிடும். ஏன், அந்த சுந்தர தமிழ் இருக்கு பாருங்க, நம்பியாருடைய சுந்தர தமிழ், அது கிடைக்காம போயிடும். எவ்வளவு சொன்னார் பாருங்க, எவ்வளவு ஒரு சிவபெருமான் வந்து கிளவரா, ஆங்கிலத்தில் சொன்னா அதை கிளவரா பண்றான் பாருங்க. வாயை புடுங்கல, தாளம் போடுற கையை ஒன்றும் செய்யல, ஏன் கண்ணை செஞ்சார். இப்படி நம்ம புறமா பார்க்கலாம். மெய்யியல்ல 2 அடிப்படை உண்டு பிலாசபில, அகமெய்யியல், புறமெய்யியல். இப்படி வெளிப்படையா பார்க்கும்போது சரி சாமிக்கு பாட்டு வேணுங்கிறதுக்காக வாயை புடுங்கல, அவர் தாளம் போட்டு பாடணுங்கிறதுக்காக கையை புடுங்கல இப்படி. ஆனால் இதுல சைவ சித்தாந்தம் இருக்கு. எந்த சாவி பூட்டுகிறதோ அதே சாவி தான் திறக்க முடியும். நம்பி ஆரூரர் சுந்தரராக இருந்த பொழுது வினை செய்தது கண்கள். எனவே கண்களால் செய்யப்பட்ட வினை கண்களால்தான் இந்த பிறவியில் கழுவ முடியும். எனவே அந்த வினையை கழிப்பதற்காக கண்ணை பெறும். சத்தியம் பண்ணதுக்காக மீறினதுக்காக இல்லை, அது அந்த வினையை கழிப்பதற்காக ஒரு காரணம் ஏற்படுத்தப்படுகிறது. ஏன்னா நம்பியாரூரர் திருமணம் செய்து இந்த மண்ணுலகத்தில் ஒரு 50-100 வருஷம் வாழணும்னு நினைச்சு பண்ணல, எப்படா வினையை கழிச்சுட்டு எப்படா கிளம்புவோம்னு இருக்கிறார். தேர்தல் பணியில் இருக்கும்போது நம்ம எப்போ வந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போங்க, நம்ம எப்போ வீட்டுக்கு போகலான்னு இருக்கும். அதுபோல இந்த வினையை கழிச்சுட்டு எப்போ நம்ம முக்திக்கு போக போகிறோம் என்பதுதான் நம்பியாருடைய எண்ணம் இருந்துச்சு தவிர இந்த சிற்றின்ப திருமண வாழ்க்கையில் வாழணும்ன்ற ஆசை கிடையாது. அப்ப அவருக்கு அந்த தேவைகள் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். 18 வயதில் அவர் முக்தி பெற்று விட்டார். அப்ப இந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சைவ சித்தாந்தம் இணைந்திருக்கிறது. உயிர் அதனுடைய தேவையை முடித்தவுடன் அதை இங்கேயே உடலை கிடைத்து விடுகிறது. நம்ம அனைவரும் மத்தியானம் உணவு எடுத்துக்கிட்டோம். அந்த உணவு என்பது உயிர். அதை எடுத்துட்டு வந்த அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, உடல். அந்த உணவு உண்ணும் வரை அந்த உடல் என்கின்ற பாக்ஸ் பார்த்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இலை போட்டு பண்ணுவாங்க. இலை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 1000 கண்டிஷன் பண்ணுவோம். இந்த இலை கிழியக்கூடாது, நல்ல இலையை கொடு, பெரிய இலையா கொடுங்க. அது மாதிரி தான் அதை ஒழுங்காக அந்த இலையை நம்ம பராமரித்து சாப்பிடணும். இல்லைன்னா ரசம் போடும்போது இலை கிழிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அது மாதிரி வினையை அனுபவிக்கும் பொழுது இந்த உடல் நோயால் அவதிப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா வினையை அது கழிக்க முடியாது.
டீ கப்பில் கொடுப்பாங்க இல்லையா, டீ குடிச்சு முடிக்கிற வரையும் கப்பு ஓட்டை இருக்கக்கூடாது. கப்பு ஓட்டையா இருந்ததுன்னா அந்த டீயை தூக்கியும் போட முடியாம குடிக்கவும் முடியாம கஷ்டப்படுவோம் பாருங்க. அது மாதிரிதான் இந்த உடலை நல்லா பராமரிச்சால்தான் வினையை சந்தோஷமா இந்த உலகத்துல இந்த உயிர் கழிக்கும். இந்த உடம்பை நம்ம அதனாலதான் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு சொன்னார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்து உயிர். அப்ப உடம்பை நல்லா பார்த்துக்கணும். எதுக்கு? வினையை அனுபவிப்பதற்கு. 10 பேர் எனக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கிறான்னு சொல்றதை விட 10 பேருக்கு வேலை செய்யுமாறு 10 பேரை பணிவிடை செய்து காப்பாற்ற அளவுக்கு எனக்கு உடல் நலத்தை கொடுன்னு என்ன கேட்கிறோமே தவிர என்ன பார்த்துக்கிறதுக்கு 10 பேர் ஒன்றும் கேட்கக்கூடாது. நான் 10 பேரை பார்த்துக்கணும். உடம்பு செல்லாம யாரா இருந்தாலும் நான் போய் நிக்கணும். எனக்கே பிரச்சனை இருந்துச்சு, நான் எப்படி நிக்கணும்? அப்ப அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, உணவு உண்ணுகின்ற காலம், அதுவரை அதனுடைய அந்த இலை பாதுகாக்கப்பட வேண்டும். முடிச்ச உடனே அந்த இலை தேவைப்படாது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அதுவரை அது பாதுகாக்கப்படுகிறது. அப்ப உண்ணும் உணவில் இருந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் சைவ சித்தாந்தம் நிறைந்திருக்கிறது. அடுத்ததாக திருமறை என்பது விவிலியம் என்று நம்ம சொல்றோம். முதலாக தமிழை பக்தி மொழி அப்படின்னு சொன்னவர் இங்கே துறை தலைவராக இருந்த நம்முடைய தனிநாயகமணிகள், சேவியர் தனிநாயகமணிகள் பக்தியின் மொழி அப்படின்னு சொன்னார். இந்த விழாவிற்கு கூட நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தோம். யார் அப்படின்னா தனிநாயகமணிகள் தமிழ் ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முனைவர் அமுதமணிகள் இந்த கருத்தரங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினராக தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தார். பாருங்க, அப்படி கூட ஒரு தொடர்பு வருகிறது. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த திருமறை என்பது மக்களை எப்படி வழிநடத்துகிறது. இப்ப நம்ம சொல்றோம் மக்கள் சேவையே மகேசன் சேவை. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு பாரதியார். இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு, உன் பகைவன் பசியோடு இருந்தால் உணவு கொடு, தாகமோடு இருந்தால் தண்ணீர் கொடு. அப்ப பகைவனுக்கே நீ அப்படி செய்யணும். அப்ப மக்களிடத்தில் சமயத்தை கொண்டு போகின்ற பணியை செய்தவை திருமுறைகளும் திருமறைகளும். ஆண்டவனுக்கு செய்கின்ற சேவையை காட்டிலும் அடியார்களுக்கு செய்யும் சேவைகள். அப்ப இயேசு பிரான் எங்க நின்றார் அதுதான் நம்ம பார்க்கிறோம். பரமபிதாவில் யாருக்காக வேண்டிக் கொண்டார்? பரமபிதாவிடத்தில் ரொம்ப அழகா ரட்சணி யாத்திரிகத்தில் ஒரு பாடல் உண்டு. வரும்போது நண்பர் அவர் நினைவுபடுத்தினார். ரட்சணி யாத்திரிகத்தில் ஒரு பாடல் உண்டு. எச்சிய கிருட்டினப்பள்ளி கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லுவோம். அவர் எழுதுறார், இயேசு பிரானை அடித்து துன்புரித்து கல்வாரி மலையில் அவர் மரணிக்க கூடிய அந்த சிலுவையை அவரே சுமந்து கொண்டு போகிறார். அந்த நிலையில் சாட்டையால அடிக்கிறாங்க. தவறி விழும் பொழுது, தூக்க முடியாம அவள் திணறும் பொழுது உடம்புல இருந்து சதை கிழிந்து தொங்குகிறது. இந்த நேரத்துல அடிக்கிறவனை மன்னிச்சுக்கோ அப்படின்னு இறைவன் வேண்டாம். என்ன அடிக்கிறான், அதுக்காக அவனை தண்டிச்சிடாத. வள்ளலாரை பார்க்கிறோம், அடித்தால் உன் கை வலியாதோன்னு. அடிக்கலாம் பையன் என்ன, எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை, ஆனா உன் கை வலிக்குமே சாமி, அதை நினைத்து கதறுகிறேன் அப்பாங்க. இப்ப இந்த நிலை இத சொல்ற, தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய படபாடுபடும் போதும் பரிந்து எந்தாய் இன்னதன அரிகளார் தாம் செய்த இவர் பிழையை மன்னியும் என்று எழில் கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். அந்த சூழ்நிலையில் கூட இவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட அந்த நிலையை பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் உள்ள அடியார்களை பாருங்க. வீட்டுல சாப்பாடு இல்லை, அடியார் வந்து நிற்கிறார், என்ன பண்றது தெரியல. காலையில் விதைத்த விதை நெல் இன்னும் முளைச்சிருக்காரு. அவங்க வீட்டு மனைவி எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. நீங்க அதை போய் எடுத்து கொண்டு வாங்க, விதைச்ச நெல் விதை நெல் எடுத்துட்டு வாங்க. வீட்டுல விதை நெல் இருந்தாவே அதை உணவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ் மரபு விதை நெல்ல உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவங்க விதைத்த நெல்லை போய் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதை வானல்ல வறுத்து இடிச்சு அரிசியாக்கி அந்த அடியாருக்கு உணவு விட்டுறாங்க. ஏன்? சாப்பாடுக்கு வழி இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இறை பிரசாதம். இறைவனுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆகும். திருமந்திரம். அப்ப மக்கள்கிட்ட கொடு, இறைவனுக்கு போயிடும். ரொம்ப அழகா இத வாரியார் சாமி சொல்லுவார். உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தபால் பெட்டியில தபால் போட்டினா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா உன் வீட்டுக்கு முன்னாடி வருமா? அந்த மாதிரி உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தபால் பெட்டி மாதிரி அடியார்கள்.
ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இறைவன் இங்கே போட அங்கே போயிடும் என்று ரொம்ப எளிமைப்படுத்தின சைவ சித்தாந்தமும் திருமறை என்கின்ற விவிலியமும் எளிமையான வாழ்க்கையை வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தவர்கள் படுகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்கின்ற அந்த ஒப்பற்ற மனித நேயத்தை, அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய ஆன்ம நேயத்தை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகிற ஒரு உள்ளத்தை, மென்மையான உணர்வுகள், இன்னைக்கு நம்ம சொல்றோம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அது மென்மையான உணர்வுகளை தருவதில்லை, மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்கள் பிரிக்கிறது. எனக்கு இது தெரியும், உனக்கு தெரியுமா? இன்னும் சொல்ல போனா சைவ சித்தாந்தம் படிச்சவங்கள்ட்ட தான் ஆணவம் அதிகமா இருக்கு. இதுதான் பெரிய வேடிக்கை. எனக்கு இது தெரியும், உனக்கு தெரியுமான்னு அங்கிருந்து பிரிகிறான். நான் 16 இடத்துல திருநீர் போட்டிருக்கிறேன், 3 மணி நேரம் பூஜையை பண்றேன், நீ அதெல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு எது நம்ம இடத்திலிருந்து விலக வேண்டும் என்று படித்தோமோ அந்த கல்வியே நமக்கு அதை அதிகப்படுத்தி விடுகிறது. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களாம் ஒரு கூட்டமா தனியா இருக்கிறாங்க, படிக்காத பாமரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதற்காகவா சைவ சித்தாந்தம் உருவானது? மக்கள்கிட்ட நம்மை எளிமையாக கொண்டு போறதுதான் ஆன்மீகம், அதுதான் சைவம், அதுதான் சமயம், அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் உலக மதங்கள். ஆனால் அந்த மதங்கள் தங்களுக்குள்ளாகவே வேறுபட்டு போய் மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளால் அந்த சமயத்தினுடைய ஒப்பற்ற கருத்துக்கள் மக்களிடம் போகாமல் ஒரு இடத்தில் தேக்கம் அடைந்து விட்டன. அதனை வெளிக்கொண்டு வந்து இதுதான் சமயவாதிகள் நமக்கு சொன்ன உண்மையான தத்துவம் என்பதை கொண்டு சேர்ப்பதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம், தமிழ் பல்கலைக்கழக மெய்யியல் துறையினுடைய நோக்கம். அதை இங்கே நிறைவு விழாவில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சொல்லி விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம்.